நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நெக்ஸ்ட் டைம் என்னன்னு கேக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டு டைம் இந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துடும், ஸ்பீடை வந்து டினாமினேட்டர் வந்துடும். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா டைமையும் ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். தட் இஸ் ப்ரீவியஸ் ஃபார்முலால இருந்து இந்த டைம் ஸ்பீட் வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டைம் இன்டூ ஸ்பீட் ஆயிடும் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டூ ஸ்பீட். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது தான் பேசிக் ஃபார்முலா. இது ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிட்டீங்கனாலே போதும். மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா யூ நீட் டு மல்டிப்ளை பை 5/18. ஏன் 5/18 அப்படின்னா கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும், ஹவர்ல இருந்து செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர்ஸ் இருக்கு? 1000 மீட்டர்ஸ் இல்லையா? டிவைடட் பை hours. ஹவர்ஸ்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 3600 செகண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுது, இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோவும் கேன்சல் ஆயிடுது. அப்போ 10/36 இருக்கு. 2ஆல கட் பண்ணா 2 5s are 10, கீழே 2 18s are 36. ஸோ 5/18. அப்போ 5/18ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் வந்து மீட்டர் பர் செகண்டா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் ஷார்ட்கட். இந்த சேம் வே மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கேட்குறாங்க அப்படின்னா யூ நீட் டு மல்டிப்ளை பை 18/5, அதாவது அதோடைய ரிவர்ஸ். 18/5ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சம் இப்ப பார்க்கலாம். 27 கிலோமீட்டர் பர் ஹவர். இங்க வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. அவங்க உங்களை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 27 இன்டூ கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட் மாத்தணும் அப்படின்னா யூ நீட் டு மல்டிப்ளை பை 5/18. ஸோ 27 இன்டூ 5/18 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிடலாமா? 9 டேபிள்ஸ்ல காமனா போகும். ஸோ 9 2s are 18, 9 3s are 27. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 5 3s are 15 டிவைடட் பை கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ 15/2 டிவைட் பண்ணா ஆன்சர் வந்து 7.5 மீட்டர் பர் செகண்ட்கா மாறிடும். தட்ஸ் இட்.